ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 22 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நாம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த கில்டு மாஸ்டரை போட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படி ரெடியாக இருக்கும்போது அவன் வழி தாங்க முடியல. நீ என் வசத்தை எனக்கே செலுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் ஜன்னலை உடச்சிட்டு கீழே வந்து செத்து போயிருப்பான். நம்ம ஹீரோ இந்த இடத்துல எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் பார்வை வச்சு அந்த இடத்தையே வெடிக்க வச்சுட்டு போவாப்ல. அதோட போன எபிசோட முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல டிவி நியூஸ்ல எல்லாத்துலயுமே இந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அரசு கில்டு பில்டிங்ல பயங்கரமான ஒரு வெடி விபத்து. அதுல வேற யாரும் சாகல. ஆனா அந்த கில்டு மாஸ்டர் அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தெரியாம கண்ணாடி உடஞ்சி கீழே வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கோம். அப்படியே டிவி ஆஃப் பண்ணா இந்த பக்கம் சேர்மனு ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மனு அவர் இந்த பக்கம் நீ இதை பற்றி தெளிவாக சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே யாருக்கிட்ட கேட்குறாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட தான். நம்ம ஹீரோ சும்மா கெத்தாக உட்காந்துட்டு அவர் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அதுதான் டிவியில் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்லணும் அப்படி சொல்லும்போது, ஓ ஒழுங்காக சொல்லுவியா மாட்டியா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் பேசுங்க, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த சேர்மன், ஓ அப்படியா முக்கியம் இல்லையா, நீ அந்த அரசு கில்டு பில்டிங்கை நீ தேவையில்லாமல் உள்ளே போய் சண்டை போட்டிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த ஊரையே கொளுத்தி டஞ்சன் பைக்கு முன்னாடி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்க, இந்த மாதிரி பயங்கரமான சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்து பேசிகிட்டு இருக்கியா, ஒழுங்கா நீ எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்க்குறீங்களா, என்ன உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அரசு கில்டை சேர்ந்த அந்த கில்டு மாஸ்டர் அவன் அண்டர் கிரவுண்டில் கிரைம் கூட எல்லாமே லிங்க்ல இருந்திருக்கான், அந்த டம் கில்டில் இருக்க எல்லா கிரிமினலும் இவன் கூட தொடர்பு இருந்திருக்கானுங்க, இவன் ஒரு கேங்ஸ்டராக இருந்திருக்கான், ஆனால் அது உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நான் உதவி தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னை பாராட்டணும், அதை விட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டு கூடாது அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது அதை கேட்டு கடுப்பாய் அந்த சேர்மனு, இங்கே பாரு நீ கொஞ்சம் அதிகமாக பேசிகிட்டு இருக்க, நம்ம முக்கியமான விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம், சரி விடு, நம்ம சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வந்தாகணும், நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, அவ்வளோ விஷயமா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க நான் ஒரு ஹீரோ மாதிரி மக்களை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி கேள்வி கேட்கறதுக்கெலாம் நான் பதில் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை, நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், அப்புறம் நான் என்ன முடிவு பண்ணுறனோ அதை பண்ணுவேன், எனக்கு விருப்பமானதை நான் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன், எனக்கு இப்போ உங்களை கொல்ல தோணுச்சுன்னா கொன்னுட்டு போய்கிட்டே இருப்பேன், புரியுதா சேர்மேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சேர்மேனே மிரட்டுவான். அது கிட்ட அவனுக்கு அப்படி வேர்த்து போயிடும். அப்படியா சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கொஞ்சம் கோவமாக பேசுகிற மாதிரி தான் பேசினேன், ஆனால் நமக்குள்ளே ஒரு டீல் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது டீலா, எனக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது, ரூல்ஸ் இருந்தால் அது மீறப்படும், நான் கிளம்புறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போவார். அதை கேட்டு கடுப்பாயிட, என்ன நானும் பொறுமையாக பேசினா நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீ கிரைம் பண்ணியிருக்க, நான் நினச்சா அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் புரியுதா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, நான் 6 லட்சம் மக்களுக்கு மேலே உயிரை காப்பாற்றிருக்கேன், இன்னும் 6 லட்சம் மக்களுக்கு மேலே உயிருக்கு ஆபத்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி டஞ்சன் பிரேக் ஆகுதுன்னு உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த அரசு கில்டோட அந்த மாஸ்டரு அவன் கிரைம் பண்ணியிருக்கான், ஒரு கிரிமினலு, நீங்கள் அவன் கூட சேர்ந்து கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அதை சொல்லட்டுமா, இந்த நியூஸ் அப்படியே வெளியே கொண்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அவனுக்கு அல்லு இருக்காது. ஐயோ வேண்டாப்பா, இதை மட்டும் வெளியே சொல்லிடாத, இதை ரகசியமாகவே வச்சிடுறா, என்னை பற்றி வெளியே சொல்லிடாதடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியே வந்துட்டு, நான் கொஞ்சம் ஓவராக தான் மிரட்டுறானோ, மிரட்டுவோம் என்ன பண்ணிடுவானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதில் நம்ம ஹீரோட அந்த பழைய அம்மா, நீ ஒரு ஹீரோவாக மாறணும், அதுக்காக நீ என்ன வேணா பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவங்க ரொம்ப மிரட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாருமே அன்பாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ காப்பாற்றின எல்லாமே, நீ ஒரு ஹீரோ, நீ தான் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சாய் வரைக்கும் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட அம்மா கூட, இப்போ இருக்க அம்மா கூட, நீ என்னை காப்பாற்றிட மைசன், ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி முத காப்பாற்றினதுக்கு நம்ம ஹீரோ மேலே ரொம்ப அன்பு காட்டியிருப்பாங்க. டைனிங் டேபிளுக்கு முன்னாடி குரூப்பாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட முகம் தெரியல, எல்லா முகமும் அப்படி இருட்டாக இருக்குது. ஒருவேளை இவங்க தான் அந்த டம் கில்டை சேர்ந்த குலகராங்களா இருப்பாங்களோ. அதில் முன்னாடி இருக்க ஒருத்தன், அந்த டாங்யாங் அரசு கில்டை சேர்ந்தவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு, அப்படியா அவன் செத்துருக்க கூடாது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜோக் பண்ணுறீங்களா, சீக்கிரம் கொரியாவில் இருக்க ரூட்டு நம்ம பிளான் எல்லாமே மிஸ் ஆகிட போகுது அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, அதை கேட்டு முன்னாடி இருக்க லீடர் மாதிரி இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான்,
கவலைப்படாதீங்கடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் செத்து போனாலுமே நம்மளோட பிளானு கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். ஆனால் குறுக்க இந்த கிம்ன்ற ஒருத்தன் இவன் மட்டும்தான் குறுக்க வந்து நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பான். இவனால் நம்மளுக்கு பெரிய தலைவலி தான் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃபோட்டோ காமிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோட ஃபோட்டோ காமிச்சு அப்படி தூக்கி வீசி அதில் அப்படியே கத்தியை தூக்கி வீசி அந்த கத்தியில் அந்த ஃபோட்டோ சொருகி நிற்கிற மாதிரி வீசிடுவான். அந்த ஃபோட்டோவில் கத்தி சொருகி அப்படியே அங்கே பாறையில் நிற்கும் போது அந்த வில்லன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு நம்ம சீக்கிரமா அவனோட கதையை முடிச்சே ஆகணும் அப்படி சிரிச்சிட்டு இருப்பான். ஆனால் அவனோட முகம் தெரியவே இல்லை. அப்படியே கட் பண்ணா அந்த ஆர்எஸ் கில்டு சேர்ந்த யாங் டாங் கில்டு மாஸ்டர் செத்து போனதுக்கப்புறம் அவனை பற்றின உண்மை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி அவனை கொன்னது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேஸெல்லாம் நம்ம ஹீரோ முடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம ஹீரோ மறுபடியும் அவனுக்கு பிடிச்ச வேலையான ஹண்டிங் சும்மா குறுக்க வர்ற மான்ஸ்டர் இப்போ வந்து ஒரு மம்மி மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. அந்த மான்ஸ்டரை சும்மா நம்ம ஹீரோ சரசரன்னு துடு துடா வெட்டி போட்டு இருக்கிற எல்லாத்தையுமே சும்மா செம மசாக் போட்டு தள்ளிடுவான். எல்லாத்தையுமே கொன்னதுக்கப்புறம் சும்மா கத்தி படத்தில் வர தளபதி சிஎம் தளபதி விஜய் மாதிரி சும்மா கெத்தாக உட்காந்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அதே காஃபி ஷாப்பில் லீ அவன் கம்ப்யூட்டர் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சாய் வரான். சாய் வந்து நம்ம லீ கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம லீயும் டே நீ இதுக்கா இங்கே வந்து அப்படி சொல்லும்போது அதை கேட்டு சாயும் தெரியும்ப்பா நீ அங்கே கிம்மு கூட வேலை பார்க்குறவன் தானே, நம்ம 2 பேரும் வேலை பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஃபி சொல்லேன் உனக்கு அடுத்த தடவை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கி குடிச்சிக்கிட்டே கவலைப்படாதப்பா உனக்கு அடுத்த தடவை வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்தோடனே சாயை பார்த்து டே சாய் நீ இங்கே தான் இருக்கியா, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த காஃபி எடுத்து குடிப்பாரு. அதை பார்த்துட்டு சாய் டே அது என்னோட காஃபிடா ஏன்டா கேட்காம எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டு இருந்து காஃபியை பிடிங்கிட்டு அவன் கோவப்பட்டு இருப்பான் சாய். அப்போ நம்ம ஹீரோ இன்வெர்டரி ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் முட்டை பார்க்கறதுக்கு வாத்து முட்டையை விட ரொம்ப பெருசா இருக்கும். அந்த முட்டையை பார்த்த உடனே இங்க சாய் ஏய் இந்த முட்டை இதுதானே டிவைன் பீஸ்டோட அந்த முட்டை தானே இது எப்படி உனக்கு கிடைச்சிது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நான் 10வது ஃப்ளோரை முடித்தேன், அது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இது கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து சாய் அப்படி ஆச்சரியத்தில் ஏய் இது சூப்பர் ரேர் ஐட்டம் தெரியுமா, இது உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இதில் ஸ்பெஷல் பவர் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுலி இப்போ இதை எப்படி எடுக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம சீக்கிரம் யோசிச்சு தான் ஆகணும், இந்த முட்டை பொரியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் என்னன்னு தெரியல, அதை பற்றி நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு அப்படியா எக்ஸ்பர்ட் நான் ஒருத்தன் இருக்கான் எஸ்ரா ஹண்டர் ஹிஞ்சக்கி, இந்த ஹிஞ்சக்கி ரொம்பவே பயங்கரமான ஒருத்தன், அவன் கூட ஒரு டிவைன் டிராகன் மான்ஸ்டர் இருக்கும், இவன் ரொம்ப பயங்கரமான ஆள், இவன் டிவைனை பற்றி எல்லாமே தெரியறதுனால இவனுக்கு இந்த டிவைன் பீஸ்ட் எக்கை பற்றி தெரியும், நம்ம உடனே அவனை போய் பார்த்தாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு சாயும் ஆமாம் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், ஆனால் அவன் ஒரு எஸ்ரா ஹண்டர் ஆச்சு, ரொம்ப திமிரு பிடிச்சவனாச்சு, அவன்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் அப்படியா கவலைப்படாதீங்க சீக்கிரம் அவன்கிட்ட பேசிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் இந்த டவருக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணிக்குவாங்க. அந்த சேட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், என்கிட்ட டிவைன் பீஸ்ட் எக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஞ்சக்கி கிட்ட மெசேஜ் அனுப்புவார். அந்த மெசேஜ் அனுப்பிட்டு சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவன் திமிரு பிடிச்சவன்னு கேள்விப்பட்டேன், கொஞ்ச நாள் ஆகும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த கிஞ்சக்கி அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டேப்லெட்டை பார்த்துட்டு இருக்கான். இந்த எஸ்ராங்கன்டர் கூடவே அவனோட டிராகன் படுத்து கிடக்கு. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. அதை பார்த்து அந்த டிராகன் கோவப்பட்டு கடிக்கலாம்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து கிஞ்சக்கி கோவப்படாத அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர சொன்னால் உள்ளே அந்த கிஞ்சியோட அசிஸ்டன்ட் ஒருத்த வரான். அந்த கிஞ்சியோட அசிஸ்டன்ட் வந்து சார் நம்ம முக்கியமான ஒருத்தனை பற்றி பார்த்தாகணும், அவனோட பேர் கிம் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு எஸ்ராங்கன்டர் மேலே சொல்லு அப்படி சொல்லுவான். அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டும் சார் அவன் ஸ்வாடு பயங்கரமாக யூஸ் பண்ணுறான், அவன்கிட்ட மேஜிக் இருக்குது, ஆனால் அவன் சீரா ஹண்டர் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த எஸ்ராங் ஹண்டர் கிஞ்சிக்கு அவன் சீராங்க ஹண்டராக இருந்தால் அவனை பற்றி ஏன்டா என்கிட்ட வந்து பேசுகிற, டைம் வேஸ்ட் பண்ணாது இங்கேருந்து கிளம்பு அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த அசிஸ்டண்ட்டு இல்லைங்க அவன் சீராங்க ஹண்டராக இருந்தாலுமே அவன் நம்பர் 1ல் இருக்கான், டவரில் எல்லாரும் விட முன்னாடி போய் 29வது ஃப்ளோர் கிட்ட போயிட்டான், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனோட மேஜிக் பவர் யாருக்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவன் கண்டிப்பாக சீராங்க இருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் எஸ்ராங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிஞ்சிக்கியும் ஓ அப்படியா அப்படின்னா அவனை பற்றி நம்ம சீக்கிரமாக விசாரித்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோ கையில் அந்த வாத்து முட்டையை வச்சுட்டு நின்றுருப்பான். என்னன்னு பார்த்தா முன்னாடி எல்லாருமே வந்து நிற்பாங்க, ப்ரெஸ் மீட்டுக்காரன் எல்லாருமே. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ ஹை ரேங்கில் இருக்கான் இல்லைங்களா, ஏன்னா இப்போ வரைக்கும் சி ரேங்கில் தான் இருக்கான். நம்ம ஹீரோ பண்ண சம்பவம்லாம் பார்த்தா சி ரேங்க் யாருனா பண்ண போகிறான், அதனால நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ரேங்க் டெஸ்ட்டுக்காக வந்திருக்கான். கூடவே லீயும் சாயும் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கையில் முட்டையை வச்சிருக்கிறத பார்த்துட்டு சாய் என்னையா கையில் முட்டையை வச்சுட்டு நின்றுருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நம்ம ஹீரோ அந்த எஸ்ராங் ஹண்டர் கிஞ்சிக்கு இருக்காமல அவன் டிவியில் பார்த்தா அவனுக்கு தெரியும்ல அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரெஸ் மீட்டில் இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்த உடனே சார் வந்துட்டீங்களா, நீங்கள் எப்படி சார் சி ரேங்க்லேருந்து டக்குன்னு எஸ் ரேங்க் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து
கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தன், சார் அது என்ன முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, இதுவா, இது ஒரு டிவைன் பீஸ்ட் முட்டை, இதுலேருந்து எந்த மாதிரியான பவர் வரும்னு எனக்கே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்போ ஒருத்தன், என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்கள் தான் அந்த அரசு கில்டு மாஸ்டரை கொண்டதா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் அதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்த்து, ஏய் நான் பண்ணேன்னு சொன்னா உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மறைப்பாரு பாருங்க. அதை பார்த்து அவங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டிடும். ஐயோ கேட்காது கேட்டுட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ உடனே அந்த முட்டையை இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்ள டெஸ்ட்டுக்காக போயிட்டு இருப்பாரு. அங்கே இருக்க டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. வாங்க சார், கிம்சு சார் உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு உள்ளே போவாங்க. அப்படியே வெளியிருந்து ஒருத்தன் நோட்டை போட்டுட்டு டக்குன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி, நான் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், அவன் உள்ள டெஸ்ட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவன் யாருன்னு பார்த்தா இவன் ரீப்பர் கில்டை சேர்ந்த கில்டோட சப் மாஸ்டர், அதாவது வைஸ் மாஸ்டர். அவனோட பேர் சிக்கோஜின். அவன் ஃபோன் பண்ணி அவனோட அந்த கில்டு மாஸ்டர் கிட்ட, சார் நான் அவனை நோட்டை போட்டுகிட்டே தான் இருக்கேன், நான் உடனே எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே உள்ள டெஸ்ட்டுக்கு போவாங்க. இப்போ எஸ் ரேங்க் டெஸ்ட் இல்லையா, மற்ற டெஸ்ட் மாதிரி நடக்காது, இது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால அங்கே எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் வரான். அவன் வந்தோடனே, சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெஸ்ட் இருக்கிற வரவேற்றோடனே இங்கே நம்ம ஹீரோ, ஆமாம் நீங்கள் என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னோட மேற்பரவில் தான் இந்த டெஸ்ட் நடக்க போகுது, நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கீங்களா, போங்க நீங்கள் டெஸ்ட் ஆரம்பிக்கலாம், நீங்கள் இப்போ எஸ் ரேங்க்கு மேலே இருக்கீங்களா, எந்த மாதிரியான ஒரு ரேங்கில் இருக்கீங்கன்னு இந்த டெஸ்ட்டில் தான் தெரிய போகுது அப்படின்னு ஒரு வித்தியாசமான தனித்துவமான டெஸ்ட்டு. மற்ற ரேங்குக்கெல்லாம் சாதாரணமான டெஸ்ட்டு, எஸ் ரேங்குக்கு மேலே போனால் அது ஒரு வித்தியாசமான டெஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த டெஸ்ட்டுக்காக நம்ம ஹீரோ அப்படி மேலே போனால் ஒரு பெரிய கியூப் மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட போயிட்டு இருப்பான். அங்கே இருக்க கண்ணாடி குண்டை பார்த்து நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பான். அப்போ தான் இது எந்த மாதிரியான டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் எப்படின்னா மைண்டு வழியாக நடத்துகிற டெஸ்ட்டு. நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி குண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஹாலோசினேஷன், அதாவது கற்பனையான உலகத்துக்குள்ளே போயிடுவான். இவனுங்க மூளையை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோக்கு டெஸ்ட் வைப்பானுங்க. அந்த மாதிரியான டெஸ்ட்டில் அதிகமான ரேங்க் எடுத்த ஒரே ஒரு ஹண்டர், அமெரிக்காவை சேர்ந்த டாப் ரேங்க் ஹண்டர் ஜானி பிராட். அதுக்கப்புறம் இவன் எடுக்க போகிறானா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு டெஸ்ட்டுக்கு உள்ள அனுப்புவாங்க. அந்த கண்ணாடி குண்டுக்குள்ளே போனோன்னே பயங்கரமான மேஜிக் வெளியே வரும். நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை மூடுவான். கண்ணை மூடி தூக்கத்தில் போனதுக்கப்புறம் கண்ணை திறந்தா நம்ம ஹீரோ அப்படியே வேற ஒரு உலகத்துக்குள்ளே இருப்பான். ஹாலோசினேஷன், மூளை உருவாக்குன அந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தை உருவாக்குனது அந்த டெஸ்ட் இருக்கிறவங்க தான். அந்த டெஸ்ட் இருக்கிறவங்க அந்த உலகத்தை உருவாக்கி அதுலேருந்து ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை வர வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோ அது ஓங்கி குத்தும் போது நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி டாஜ் பண்ணிட்டு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர், அது கீழே நிறைய சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே மேலே பறந்து போய் இன்வென்ட்ரிலேருந்து ஸ்வாடை வெளியே எடுத்துட்டு, சரிதான் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இன்னும் நம்ம ஹீரோ என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.